ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட இந்த வயது கணக்கை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல சிம்பிளா சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? இப்ப நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. ரிதேஷ் மோஹித்தை விட 12 வயது மூத்தவர். 17 ஆண்டுகளுக்கு முன்பு ரிதேஷின் வயது மோஹித்தின் வயதை விட 4 மடங்கு இருந்தது. மோஹித்தின் தற்போதைய வயது ஆண்டுகளில் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இதுக்கு யூனிவர்சல் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, எப்பயுமே வயதோட விகிதத்தோட வித்தியாசம் அவங்களுடைய வயதின் வித்தியாசத்துக்கு சமம் அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க, 17 ஆண்டுகளுக்கு முன்பு, சரிங்களா, ரித்தேஷ் வந்துட்டு 4 பங்கா இருக்கும்போது, ரித்தேஷ் 4 பங்கா இருக்கும்போது மோஹித் வந்து 1 பங்கா இருக்காங்க. சரியா? இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 3 பங்கு. இந்த 3 பங்கை தான் நாம அவங்க ஏஜோட டிஃபரன்ஸ் 12 இயர்ஸுக்கு சமம்னு வச்சுக்கணும். சரியா? அப்ப 1 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 4 ஆண்டுகள் வரும். சரியா? யாரோட வயசு கிடைக்கும்? நமக்கு மோஹித்தோட வயசு கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா 17 ஆண்டுகளுக்கு முன்பு. சரியா? இப்ப மோஹித்தோட வயசு என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த 4ஓட இந்த 17 கூட்டினீங்கன்னா தற்போதைய மோஹித்தோட வயசு கிடைக்கும். சரியா? அவ்வளவுதான். சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சு அப்படின்னா, ஏன்னா இது போல சம், இந்த வயது கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய ஒரு சம் தான். சரியா? இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி சம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகேங்க. இந்த சம்ம உள்ளடங்கின இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ், ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட நிறைய கொஸ்டினை சேர்த்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோவா நம்ம அருண் அகாடமி சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அந்த வீடியோவை டீட்டெயிலா பார்க்கணும். சரியா? இதே மாதிரி நிறைய கொஸ்டினுக்கான ஷார்ட் கட்ஸ் நான் அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க அதை ஃபுல் லென்த்தா பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளே பட்டன் தெரியுது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது பிளே ஆகும், நீங்க பார்க்கலாம். சரியா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.